ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, இன்று எந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு. போலி தோற்றங்கள் மறையப் போகிறது. உனக்கு சில உண்மைகள் தெரிய வரப்போகிறது. அதனால் உன் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது என் தங்கமே. சுய கட்டுப்பாட்டோடு நடந்து கொள். எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கோபப்படாதே. போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டதாக நீ உணர்கிறாயல்லவா? பயப்படாதே, கலங்காதே. நீ தனியாக இருக்கிறாய் என்று. உன்னிடத்தில்தான், உன் மனதில்தான் நான் வசிக்கின்றேன். உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வழிகளும் துன்பங்களும் எனக்கு தெரியும். உனக்காக எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு விஷயத்திற்காக நீ போராடுகிறாய், முடிந்தவரையில் உன்னால் முடியும் என்று. ஆனால் அதற்கான காரணங்கள் தெரியாமலேயே அந்த விஷயத்தில் நீ சோர்வை சந்திக்கின்றாய். இதுதானே உன் மனதில் உள்ள கவலை? புலம்பாதே. புலம்புவதால் எதுவும் இங்கு மாறப்போவது இல்லை. இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை போட முடியும் என்று உணரும் தருவாயில் முடியவில்லை என்ற எண்ணம் தோன்றும். நீ நிராயுதபாணியாய் நிற்பதைப் போன்று தவித்து மனதிற்குள் புழுங்காதே. ஏதோ ஒன்று என் உழைப்பை உயரவிடாமல் தடுக்கிறது. முடியாது என்று உணரும் தருவாய்க்கு கொண்டு வந்துவிட்டது என்று தோன்றும் நேரம் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் உனக்காக அதை சுமக்கின்றேன். மனதை பூ போல மென்மையாய் வைத்துக்கொள். எதுவும் பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பலவீனமாக்கிக் கொள்ளாதே. மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் அருளும் அன்பும் உயிரும் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். நீ தோல்வியடைந்தாலும் துவண்டு விடாதே என் தங்கமே. உன்னை தூக்கி விடுவதற்காகவே உன் சாய் தேவா நான் இருக்கின்றேன். என்னையே கதி என வந்த உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு. உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை. உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை. என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தினாலும் உன் மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கிறது. உன் மனதை உன்னை சுற்றியுள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்வேன். நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்புகிறாய். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றி தருகிறேன். உன் மனபாரங்கள் குறைந்து நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.